ஹாய், இது Thursday மார்னிங். ஆஸ் யூஷுவல் என்னோடய மார்னிங் ரொட்டீன் பார்த்துடலாமா? காலையில் எழுந்திரிச்சோன்னே ஃப்ரெஷ் ஆகுறேனோ இல்லையோங்க, ஃபஸ்ட்டு போய் இருக்கிற எல்லா கதவு ஜன்னலையும் திறந்து அந்த வெளிச்சத்தை பார்த்தா தான் திருப்தியாகவே இருக்கும். சின்ன வயசுலேருந்தே அம்மா இதே மாதிரி பழகி எனக்கு வீட்டுக்குள்ளே வெளிச்சமாக இருக்கிறது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா போய் நான் வச்சுருக்க இந்த 4-5 செடியும் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா எங்கள் வீட்டுக்கிட்ட புறாவோட தொல்லை தாங்க முடியல. டெய்லி எதையாவது நோண்டி விட்டுறான். அதுக்கப்புறமா போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வெயில் வரதுக்குள்ளே வேகமாக தண்ணி ஊற்றிடணுங்க. இல்லைன்னா அந்த வெயிலுக்கு செடி ரொம்ப வாடி போயிடுது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இருக்கிற இந்த குட்டி வாசலில் மாப் போட்டுட்டு துளசி செடிக்கும் வாசல்லையும் குட்டியாக ஒரு அழகான கோலம் போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடலாம். எனக்கு கோலம் போடுறதுக்கான இன்ட்ரெஸ்ட் அதை நான் கற்றுக்கிட்டதுக்கு காரணமே இந்த வாசல் தாங்க. டெய்லி காலையில் எழுந்திரிச்சு போடும்போது ஒழுங்காக போடுறோமோ இல்லையோ அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, செம்ம ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அப்படியே போட்டு பழகி இப்போ என்னை எவ்வளோ பெரிய கோலம் போட சொன்னாலும் அழகாக போட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் காலையில் ஒரு மாதுளை ஜூஸ் குடிக்க எங்கள் அம்மா பழக்கி விட்டு போயிட்டாங்க. அதை அப்படியே நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். இல்லைன்னா ஃபோன் பண்ணி திட்டுறாங்க. இனிப்புக்கு பதிலாக நம்ம டேட்ஸ் போட்டு சாப்பிட்ணுன்னு சொல்லி டெய்லி ஃபோன் பண்ணி அட்வைஸ் பண்ணுறாங்க. அந்த ஜூஸையும் குடிச்சு முடிச்சுட்டு அடுத்து நம்ம ஹஸ்பண்டை எழுப்பி கிளப்புற வேலையெல்லாம் பார்த்துட்டு வீடையும் க்ளீன் பண்ணிவிட்டு தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு திருப்தியாக மார்னிங்கை என்ஜாய் பண்ணலாம். என்னோட மார்னிங் ரொட்டீன் தான் நிறைய பேருக்கு ரொட்டீனாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய vlogs பார்க்கணும் பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் ரெகுலராக வரும். எந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லி ஐடியா கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாய்.